ஒரு வீட்டுத் தோட்டத்தில் ஏராளமான பயிர்கள் காணப்படும். எனவே நீங்களும் மேலும் பல பயிர்களை பயிரிட்டுக் கொள்ள முடியும். இந்த பயிர்களை மிகவும் அலங்காரமாக திட்டமிட்டு நடும்போது அது உங்கள் வீட்டிற்கு அழகை தருவதோடு நாட்டின் தேசிய உணவு உற்பத்திக்கும் பங்களிப்பு செய்யும். வீட்டுத் தோட்டம் என்றாலே நமது சிந்தனைக்கு வருவது இதற்கு பெரியளவான நிலம் வேண்டும் என்பதாகும். பெரிய நிலவசதி இருந்தால் பெருமளவில் பயிரிடலாம். இல்லாவிடில் சிறியதொரு இடத்தில் கூட தேவையான சில பயிர்களை எனும் நாம் நட்டுக்கொள்ள முடியும். இதற்கு பல பயிர்ச்செய்கை முறைகளும் தொழில்நுட்பங்களும் உள்ளன. எனவே இவற்றை பயன்படுத்தி எமது விடுமுறை காலத்தில் அல்லது ஓய்வு காலத்தில் பயிரிட்டுக் கொள்ள முடியும். இவ்வாறு வீட்டுத் தோட்டத்தை பயிரிடும் போது எமது சுற்றுச்சூழல் முக்கியமானதாகும். காய்கள் உருவாகும் பயிர்களுக்கு, அதாவது தக்காளி, கத்தரி, மிளகாய், கறிமிளகாய், புடோல், பாகல் போன்றவற்றிற்கு சூரிய வெளிச்சம் நன்கு விழ வேண்டும். வீட்டுத் தோட்டத்தை செய்யும் போது சூரிய வெளிச்சம் விழும் இடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நிழல் உள்ள இடத்தை அவதானிக்க வேண்டும். இவ்வாறான இடங்களில் வல்லாரை, சேமன் கிழங்கு போன்றவற்றை நீங்கள் பயிரிட்டுக் கொள்ள முடியும். இதே போன்று மண் ஈரத்தையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஈரம் அதிகமாக இருக்குமாயின் நீரை விரும்பும் பயிர்களை அந்த இடங்களில் நட வேண்டும். எப்போதும் ஈரத்தன்மையாகவே நிலம் காணப்படும் இடங்களில், பூச்சாடிகளில் அல்லது பைகளில் நீங்கள் பயிரிட்டுக் கொள்ள முடியும். அடுத்ததாக மண் மிகவும் முக்கியமானதாகும். அதிகளவான சேதன பொருட்களை கொண்ட மண் மிகவும் நல்லது. அதில் பயிர்களை வெற்றிகரமாக செய்கை பண்ணலாம். நமது மண் அதிக களித்தன்மையாக காணப்படுமாயின் அல்லது அதிக அளவில் மணல் தன்மையாக காணப்படுமாயின் அந்த இடங்களில் அதிகளவான சேதன பொருட்களை இட்டு மண்ணை வளப்படுத்திக் கொள்ள முடியும். கூட்டெரு போன்றவற்றை வீட்டிலேயே தயாரித்து மண் வளத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். சில வீடுகளில் மேல் மண்ணை காண முடியாது. அவ்விடங்களில் அதிக கற்கள், பாறைகள் காணப்படலாம். அங்கு சாடிகளில் அல்லது பைகளில் நீங்கள் பயிர்களை நடலாம். சில நிலங்களில் அதிக களி இருப்பதால் நீர் வடிந்து செல்லாது தேங்கி நிற்கலாம். எனவே அங்கு நீர் வடிந்து செல்ல உயரமான பாத்திகளை அமைக்க வேண்டும். நீர் பற்றாக்குறைவான இடங்களில் நில மட்டத்திற்கு சற்று கீழ் தாழ்ந்த பாத்திகளை அமைக்கலாம். இதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். மண்ணின் ஈரப்பதனை நாம் பாதுகாப்பது மிக முக்கியமாகும். இதற்கு இலைகள் போன்றவற்றை பயன்படுத்தி பத்திரக்கலவி, அதாவது மூடுபடை இடலாம். தோட்டத்தில் பிடுங்கும் புட்களை காயவிட்டு அதனை நிலத்தில் பத்திர கலவையாக போடலாம். இதனால் மண்ணில் உள்ள ஈரப்பதனை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இறுதியாக அது சேதன பசலையாக மண்ணுடன் கலந்துவிடும். அடுத்ததாக மேல் மண்ணை பாதுகாக்க வேண்டும். அதிக மழைக்காலத்தின் போது மண் தோட்டத்திலிருந்து கழுவி செல்லப்படாது பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலான வீட்டுத் தோட்டங்களில் மேல் மண் கழுவி செல்லப்பட்டு மீதியான கற்களை காணப்படும். எனவே மண்ணை பாதுகாப்பது மிக முக்கியமாகும். மண்ணை பாதுகாக்க பல முறைகள் உள்ளன. பத்திர கலவை இடுவது மண்ணை பாதுகாக்கும் மிகவும் ஒரு எளிய முறையாகும். அதேபோன்று தென்னை உரிமட்டைகளை நீங்கள் பாத்திகளை சுற்றி அடுக்கி வைக்கலாம்.
சிறிய மண் அணை, கல்லணை ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம். சில பயிர்களை மூடு பயிராக பயன்படுத்தி மண் கழுவிச் செல்லப்படுவதை தடுத்துக் கொள்ள முடியும். வல்லாரையை நடும்போது மண்ணையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். வல்லாரை நல்ல போசாக்கான உணவாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மழை நீரை சேகரித்து பாதுகாத்து பின்னர் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது மிகவும் முக்கியமாகும். மழை நீரை தொட்டிகளில் அல்லது நிலத்திற்கு கீழ் தாங்கியை அமைத்து அதில் நீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறு சேமித்து வைத்த நீரை உலர்காலங்களில் பயன்படுத்தி பயிர் செய்யலாம். இயற்கையான குளங்கள் உள்ள இடங்கள் உங்கள் வீடுகளில் காணப்படலாம். அவ்விடங்களிலும் நீரை சேமித்து வைக்கலாம். இதனால் வீட்டுத் தோட்டத்தை நிலைபெறாக நீங்கள் தொடர்ந்தும் பராமரித்துக் கொள்ள முடியும். வீட்டுத் தோட்டத்தை செய்கை பண்ண நீர் மிகவும் முக்கியமாகும். நம்மிடமுள்ள நீரை மிகவும் பாதுகாப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமானோர் வீட்டுத் தோட்டத்தை செய்யாமல் விட்டுவிடுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. இவற்றிலே பிரதானமாக நடுகை பொருட்கள், அதாவது விதைகள், கன்றுகள் போன்றன இல்லாமை, நடுவதற்கான பைகள் அல்லது சாடிகள் கிடைக்காமை, வளர்ப்பூடகம் இல்லாமை போன்றன சிலவாகும். ஆனால் வீட்டைச் சுற்றியுள்ள இடங்களில் இவற்றை நீங்கள் சேகரித்துக் கொள்ள முடியும். உண்மையில் வீட்டுத் தோட்டங்களில் உள்ளூர் வர்க்கங்களை நடுவதே மிகவும் நல்லதாகும். உள்ளூர் பயிர் வர்க்கங்களில் இலகுவாக நாம் விதைகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். வீட்டுத் தோட்டங்களில் உள்ள மரவள்ளி, வற்றாழை போன்றவற்றையும் நாமவே இனப்பெருக்கம் செய்து கொள்ள முடியும். வெளியிலிருந்து நடுகை பொருட்களை பெற்றுக்கொள்வது சற்று கடினமாகும். எனவே எம்மை சுற்றியுள்ள சுற்றாடலில் நடுகை பொருட்களை பெறுவதே மிகவும் புத்திசாலித்தனமானதாகும். வீட்டில் கழிவாக அகற்றப்படும் பொருட்களை பயன்படுத்தியும் பயிர்களை நட்டுக்கொள்ள முடியும். சேதன உரங்களை தயாரித்தும் நாம் பயிர்களை நட்டுள்ள சாடிகளை நிரப்பிக்கொள்ள முடியும். வீட்டுத் தோட்டத்தில் பயிர்களை நடும்போது நாம் 3 வழிகளில் அவற்றை நட்டுக்கொள்ள முடியும். முதலாவது, விதைகளை நேரடியாக தோட்டத்தில் நடுவதாகும். சில பயிர்கள் உள்ளன, அவற்றிற்கு நாம் கட்டாயமாக நாற்று மேடைகளை அமைத்து அவற்றில் விதைகளை நட்டு அதிலிருந்து நாற்றுக்களை பெற்று தோட்டத்தில் நடவு செய்து கொள்ள முடியும். விசேடமாக மிளகாய், கரைமிளகாய், தக்காளி, கத்தரி போன்ற சிறிய விதைகளை கொண்ட பயிர்களுக்கு நாற்று மேடைகளை அமைக்க வேண்டும். நாற்று மேடைகளை அமைத்து அவற்றில் விதைகளை நட்டு பெறப்பட்ட வீரியமான ஆரோக்கியமான நாற்றுக்களையே தோட்டத்திலோ அல்லது சாடிகளிலோ அல்லது பொருத்தமான இடங்களிலோ நடவு செய்ய முடியும். சில பயிர்களில் தண்டு துண்டங்களை நடவு செய்ய முடியும். விசேடமாக பொன்னாங்கானி, கங்கு, அதே போன்று முதிர்ச்சியடைந்த தடிகளாக மரவள்ளி, வற்றாழை போன்ற பயிர்களை இவ்வாறு நடவு செய்ய முடியும். ஆனால் சிறிய விதைகளாக இருந்தாலும் கேரட், முள்ளங்கி போன்ற பயிர்களில் நாற்றுக்களை உற்பத்தி செய்யாது விதைகளை நேரடியாகவே தோட்டத்தில் நடவு செய்ய வேண்டும். இவ்வாறான பயிர்களை நாற்று மேடையில் நட்டு நாற்றுக்களை பிடுங்கி நடும்போது அவற்றின் வேர்கள் சேதமடைவதால் விகாரமடைந்த கிழங்குகளையே நாம் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இப்பயிர்களை மிகவும் நுண்ணியதாக தயாரிக்கப்பட்ட மண்ணை கொண்ட பாத்திகளை அல்லது சாடிகளில் கேரட் அல்லது முள்ளங்கி விதைகளை நேரடியாக நட வேண்டும். ஒரு வீட்டுத் தோட்டத்திற்கு குறைந்த எண்ணிக்கையான நாற்றுக்களே அவசியமாகும். எனவே தோட்டத்திற்கு அவசியமான நாற்றுக்களை உற்பத்தி செய்ய வீட்டுத் தோட்டத்தில் உள்ள பொருட்களையே நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். விசேடமாக சிறிய சாடிகள், தயிர் சட்டிகள் அல்லது கழிவாக அகற்றப்படும் யோகட் கோப்பைகள்
ஐஸ்கிரீம் கோப்பைகள், போத்தல்கள், தேங்காய் சிரட்டைகள் போன்ற பல பொருட்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இங்கு நாற்று மேடை ஊடகமாக மேல் மண்ணுடன் நன்கு உக்கிய கூட்டெரு அல்லது விலங்கு எரு போன்றவற்றை ஒன்றாக கலந்து தயாரித்துக் கொள்ள முடியும். இதற்கு நாம் நீர் நன்றாக வடிந்து செல்லக்கூடிய இலகுவான ஊடகத்தையே தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று தென்னஞ்சோறு, கருக்கிய உமி ஆகியன காணப்படுவாயின் அவற்றையும் நாம் நாற்று மேடை ஊடகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இங்கு மிகவும் முக்கியமானது அதிகளவான சேதனப் பொருட்களை கொண்ட நீர் நன்கு வடிந்து செல்லக்கூடிய ஊடகம் நாற்று மேடைக்கு அவசியம் என்பதாகும். விதைகள் மிகவும் சிறியதாகையால் இவை நோய்கள், பீடைகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும். எனவே இந்த நாற்று மேடை ஊடகத்தை தொற்று நீக்கம் செய்ய வேண்டும். வீட்டுத் தோட்டத்தில் இதற்கு எளிமையான பல வழிகள் உள்ளன. நாம் சிரட்டையில் அல்லது தயிர் சட்டியில் நாற்றுக்களை உற்பத்தி செய்வதாயின் எமக்கு சிறிதளவு நாற்றுமடை ஊடகமே அவசியமாகும். இந்த ஊடகத்தை சில தினங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் நன்கு உலர விடும்போது அவை தொற்று நீக்கம் அடையும். இதனால் நோய்கள், பீடைகளின் தாக்கத்தையும் நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு வீட்டுத் தோட்டத்தில் பல பயிர்களை நாம் பராமரிக்க வேண்டும். இவற்றில் முக்கியமான ஒன்று கீரைகளாகும். கீரைகளை நாம் பச்சையாக உண்ணுகின்றோம். எனவே இவற்றை மிகவும் கவனமாக, ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பாக உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். நாம் கடைகளில் பரவலாக வாங்கும் வல்லாரை, பொன்னாங்கண்ணி போன்ற கீரைகளாகும். ஆனால் எமது வீட்டுத் தோட்டத்தில் பல கீரைகளை நாம் பயிரிட்டுக் கொள்ள முடியும். சாரணை, பசளி, முளைக்கீரை, குறிஞ்சா, கோவக்காய், தேங்காய் பூக்கீரை, பொன்னாவரசு போன்ற ஏராளமான கீரைகளை நாம் பயிரிட்டுக் கொள்ள முடியும். கீரைகளில் விட்டமின்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. கனிப்பொருட்கள் உள்ளன. அதேபோன்று ஒட்சியேற்ற எதிரிகளை அதிக அளவில் கொண்டுள்ளன. விசேடமாக முருங்கை மிகவும் சிறந்த ஒரு கீரையாகும். இதற்கு வெளிநாடுகளில் நல்ல கிராக்கி நிலவுகின்றது. அந்த நாடுகளுக்கு முருங்கை இலைகளை உலர்த்தி தூளாக்கி நாம் அனுப்புகின்றோம். ஆனால் இவற்றை நாம் பசுமையாக உண்ண முடியும். மூலிகை பெருமானம் கொண்ட கீரைகளை இலைக்கஞ்சி போன்றவற்றை தயாரிக்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். கொரோனா வைரஸ் தொற்று காணப்படும் இச்சந்தர்ப்பத்தில் எமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு விசேடமாக கீரை, இலைக்கஞ்சி போன்றவற்றை நாம் உண்ண முடியுமாய் மிகவும் சிறப்பாக அமையும். இது எமது குடும்பத்தாரின் பாதுகாப்பிற்கும் உதவும். எனவே இவற்றை வெளியிலிருந்து கொண்டு வருவதற்கு பதிலாக எமது தோட்டத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடியதாக இருப்பது மிகவும் நல்லதாகும்.